நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். ட்ரம்புடன் மோடி போனில் பேச்சு, இணைந்து செயல்பட உறுதி. அமெரிக்க அதிபராக 2ஆம் முறையாக பதவியேற்றுள்ள ட்ரம்புடன் பிரதமர் மோடி போனில் பேசினார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியிருப்பதாவது: எனது நெருங்கிய நண்பரான அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் போனில் பேசினேன். 2ஆம் முறை அவர் பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தேன். இருதரப்புக்கும் பயன் தரக்கூடிய நம்பிக்கைக்குரிய பங்குதாரராக இருவரும் சேர்ந்து செயல்படுவோம் என்று உறுதியளித்தேன். நமது நாட்டு மக்கள் நலனுக்காகவும் உலக அமைதி, வளம், பாதுகாப்புக்காக இணைந்து செயல்படுவோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருவரும் பேசினர். விரைவில் சந்திக்கவும் அவர்கள் தீர்மானித்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது. ராஜபாளையத்தை 6 நிமிடத்தில் கடந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், ஊசலாடிய 3 உயிர்கள், பரபரப்பு காட்சிகள். தென்காசி சக்தி நகரை சேர்ந்தவர் வக்கீல் சிவகுமார். இவரது மனைவி ஜூலி. நேற்று காலை சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் ஜூலி மற்றும் அவர்களது 13 வயது மகன், 9 வயது பெண் உட்பட 3 பேரும் படுகாயமடைந்தனர். தீயணைப்பு வீரர்கள் 30 நிமிட போராட்டத்துக்கு பின் தீயை அணைத்தனர். 3 பேரும் மீட்கப்பட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதிகபட்சமாக ஜூலிக்கு 70%, அவரது மகனுக்கு 50% தீக்காயம் இருந்தது. மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. செல்லும் வழியில் ராஜபாளையம் தான் சவாலான ஏரியா. அங்குள்ள குறுகலான சாலைகளும் பீக் ஹவரில் ஏற்படும் டிராஃபிக்கையும் கடக்க சுமார் 30 நிமிடங்கள் வரை ஆகும். ஆனால் ஆம்புலன்ஸ் டிரைவர் சாமர்த்தியமாக செயல்பட்டு ராஜபாளையத்தில் உள்ள சக டிரைவர்களின் உதவியை நாடினார். அவர்கள் முன்னும் பின்னும் டிராஃபிக்கை கிளியர் செய்து கொடுத்தனர். டிராஃபிக் போலீசாரும் உதவினர். 6 நிமிடத்தில் ராஜபாளையம் சிட்டியை கடந்து மதுரையில் கொண்டு போய் சேர்த்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. மற்றொரு பக்கம் இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சிவகுமாருக்கும் ஜூலிக்கும் இடையே ஏற்கனவே குடும்ப பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. ஜூலி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும், ஏற்கனவே இதுபோல் அவர் மிரட்டி உள்ளதாகவும் சிவகுமார் கொடுத்த புகாரில் தென்காசி போலீசார் விசாரிக்கின்றனர். அதிமுக சார்களை மறந்துவிட்டீர்களா? பழனிசாமிக்கு சிவசங்கர் கேள்வி. சென்னையில் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால்தான் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருவதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை பெரம்பூரில் தனது தோழி இல்ல விழாவிற்கு செல்வதாக கூறிச் சென்ற சிறுமி வீடு திரும்பவில்லை. இதுகுறித்த புகாரில் போலீசார் அவர் இருக்கும் இடத்தை கண்டறிந்து மீட்டனர். அவரோடு இருந்த 2 பள்ளி சிறுமியரும் மீட்கப்பட்டனர். 3 சிறுமிகளையும் காதலிப்பதாக கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுத்தியது விசாரணையில் தெரியவந்தது. புகார் பெறப்பட்ட உடனேயே போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கும் வகையில் குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்து வருகிறோம். விரைவாக நடவடிக்கை எடுத்துவிட்டனரே என்ற விரக்தியிலும், தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் வழக்கம் போல் பழனிசாமி அரசை குறை கூறி அவதூறு செய்துள்ளார். சார்களை காப்பாற்றுவதில் கை தேர்ந்தவரான அவருக்கு அதிமுக சார்களை நினைவிருக்கிறதா? அண்ணா நகர் சிறுமி வன்கொடுமையில் கைதான அதிமுக வட்ட செயலர் சுதாகர், பொள்ளாச்சி சம்பவத்தில் கைதான நகர மாணவர் அணி செயலர் அருளானந்தம், மனு கொடுக்க வந்த பெண்ணுக்கு குழந்தை கொடுத்த முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட சார் யார் என்று மறந்து போனதா என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
செந்தில் பாலாஜி வழக்கில் அதிரடி, சீலிட்ட கவரில் அறிக்கை வேண்டும். சுப்ரீம் கோர்ட் பரபரப்பு உத்தரவு. தமிழக போக்குவரத்து துறையில் வேலை பெற்றுத் தருவதாக பணம் பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் 2023 ஜூன் 14 கைது செய்தனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியதை அடுத்து சிறையிலிருந்து அவர் வெளியில் வந்தார். உடனடியாக அவருக்கு அமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதற்கு எதிராகவும் அவர் மீண்டும் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு எதிராகவும் பல வழக்குகள் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து விசாரிக்கும் சிறப்பு கோர்ட் முடிவுக்கு எதிராக ஒய் பாலாஜி என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா மற்றும் உஜ்ஜல் புயான் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல், இந்த வழக்கில் 2000 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இவை அனைத்தும் ஒன்றாக விசாரிக்கப்படும் முடிவை சிறப்பு நீதிமன்றம் எடுத்திருக்கிறது எனில் அத்தனை பேர் விசாரிக்கப்பட்டு விசாரணை எப்போது நிறைவடையும் என்பது யாருக்குமே தெரியாது. எனவே இந்த விவகாரத்தில் மூலக்குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கும் செந்தில் பாலாஜியை மட்டும் தனியாக பிரித்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இந்த விவகாரத்தில் மனுதாரருக்கு ஏதேனும் நிவாரணம் வேண்டுமென்றால் அவர் சென்னை ஹைகோர்ட்டை நாடலாம். அதில் ஏதேனும் பிழை இருந்தால் அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டை நாடலாம் என்று நீதிபதிகள் அறிவித்தனர். அதே நேரம் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கின் விசாரணை எவ்வாறு நடக்கிறது என்பது போன்ற விரிவான விவரங்களை நிலை அறிக்கையாக சீலிடப்பட்ட கவரில் பிப்ரவரி 24க்குள் சுப்ரீம் கோர்ட்டில் சிறப்பு நீதிமன்றம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஏற்கனவே கோரிக்கைகள் முடிந்து போன 5 மேல்முறையீட்டு வழக்குகளையும் நீதிபதிகள் முடித்து வைத்தனர். உதயநிதி சனாதன பேச்சு, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பில் சனாதன ஒழிப்பு மாநாடு என்கிற நிகழ்ச்சி நடந்தது. இவ்விழாவில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர் பாபு பங்கேற்றது அரசியலமைப்பு சாசனத்திற்கு முரணானது என அறிவிக்க கோரியும், சென்னையில் நடந்த அந்த நிகழ்ச்சியின் பின்னணியை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நிலுவையில் இருந்து வந்தன. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரம் தொடர்பாக ஏன் உயர்நீதிமன்றத்தை நாடக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் ஜெகநாதன் உள்ளிட்ட 3 பேர் தொடர்ந்த இந்த வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி பெல்லா திவேதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் மேற்கொண்டு விசாரிக்க எதுவும் இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள், நாங்கள் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம், சென்னை ஹைகோர்ட்டை நாடி நிவாரணம் கோருகிறோம் என்றனர். இதற்கு அனுமதி வழங்கிய நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஜெகபர் அலி சம்பவம் எஃபெக்ட், அதிகாரிகள் கூண்டோடு மாற்றம், தாசில்தார் ஆர்ஐ விஏஓ தூக்கியடிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூரை சேர்ந்தவர் ஜெகபர் அலி, வயது 58, சமூக சேவகர். திருமயம் அருகே துலையானூரில் உள்ள குவாரிகளில் நடக்கும் கனிமவள கொள்ளைக்கு எதிராக ஜெகபர் அலி தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். புதுக்கோட்டை கலெக்டர் முதல் துலையானூர் விஏஓ வரை எல்லாரிடமும் ஜெகபர் அலி புகார் செய்தார். கடந்த 13ஆம் தேதி புதுக்கோட்டை கலெக்டர் அருணாவிடம் ஜெகபர் அலி புகார் கொடுத்தார். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் 17ஆம் தேதி போராட்டம் நடத்துவேன் என கலெக்டர் அலுவலகம் முன் பேட்டியளித்தார். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை. மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். போராட்டத்துக்கு தயாரான நிலையில் கடந்த 17ஆம் தேதி அவர் பைக் மீது லாரி மோதியது பரிதாபமாக இறந்தார். மனைவி மரியம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்த போது அவர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டது தெரிந்தது. குவாரி அதிபர்கள் ராசு, ராமையா, ராசு மகன் தினேஷ்குமார், லாரி உரிமையாளர் முருகானந்தம், டிரைவர் காசிநாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஜெகபர் அலி அளித்த புகார் மனுக்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தால் ஜெகபர் அலி கொல்லப்பட்டிருக்க மாட்டார் என அவரது குடும்பத்தினரும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரத்தில் மெத்தனமாக செயல்பட்டதற்காக திருமயம் இன்ஸ்பெக்டர் குணசேகரனை சஸ்பெண்ட் செய்து திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார். இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மறுநாளே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகாரிகளை அதிரடியாக மாற்றி கலெக்டர் அருணா உத்தரவிட்டுள்ளார். மொத்தம் 6 தாசில்தார்கள் மாற்றப்பட்டுள்ளனர். இவர்களில் திருமயம் தாசில்தார் புவியரசனும் அடக்கம். இதேபோல் திருமயம் சரக வருவாய் ஆய்வாளராக இருந்த செல்வம் உட்பட 4 வருவாய் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன் அதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஜெகபர் அலியால் புகார் கூறப்பட்ட குவாரிகள் உள்ள ஊரான துலையானூர் கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த டிரான்ஸ்பர்கள் வழக்கமான நிர்வாக வசதிக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைதான் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திருமயம் தாசில்தார் புவியரசன், வருவாய் ஆய்வாளர் செல்வம், துலையானூர் விஏஓ முருகராஜ் ஆகியோர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டதற்கு ஜெகபர் அலி கொலைதான் காரணம் என புதுக்கோட்டை மக்கள் பேசிக் கொள்கின்றனர்.
13ஆம் தேதி கலெக்டரிடம் புகார் கொடுத்த பிறகு பேட்டியளித்த ஜெகபர் அலி திருமயம் தாசில்தார் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றனர். ஜெகபர் அலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசும் வீடியோ மீண்டும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆர்ஆர் குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓவை பார்த்துருக்கேன், டிஆர்ஓவை பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சுருக்க சக்கையை, திருடி வச்சுருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் மீண்டும் தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்களை அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கைங்கன்னு மீண்டும் மீண்டும் கேட்குறேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ளே பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ளே கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடயமும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க. ஆஞ்சியோ சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் அமைச்சர் ரகுபதி. தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடந்த 26ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து விமானத்தில் திருச்சி வந்தபோது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக அவர் திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் இதயத்தில் அடைப்பு இருப்பதாக கூறி ஆஞ்சியோ சிகிச்சை அளித்தனர். மருத்துவமனைக்கு சென்ற நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு அமைச்சர் ரகுபதியின் உடல்நலம் குறித்து டாக்டர்களிடம் கேட்டறிந்தார். அமைச்சர் ரகுபதி உடல்நலம் தேறி வருவதாகவும் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை முடிந்து அமைச்சர் ரகுபதி நேற்று புதுக்கோட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு திரும்பினார். இந்தியா சீனா முக்கிய முடிவு, 2 விவகாரங்களில் உடன்பாடு, பரபரக்க வைத்த மீட்டிங். 2020 மே மாதம் லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் உள்ள இந்தியா சீனா எல்லையில் 2 நாட்டு வீரர்களிடையே பயங்கர மோதல் வெடித்தது. சீன வீரர்கள் தாக்கியதில் நம் வீரர்கள் 20 பேர் மரணமடைந்தனர். பதிலுக்கு நம் வீரர்கள் அடித்ததில் 43 சீன வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த மோதலால் சீன இந்திய உறவு முற்றிலும் பாதிக்கப்பட்டது. எல்லையிலும் தொடர்ந்து பதற்றம் நிலவியது. கடந்த ஆண்டு ரஷ்யாவில் நடந்த மீட்டிங்கில் பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்தித்தனர். இதையடுத்து மீண்டும் இந்தியா சீனா உறவு புதுப்பிக்கப்பட்டது. எல்லையில் குவிந்த வீரர்கள் வாபஸ் பெறப்பட்டனர். இந்த நிலையில்தான் இந்தியா சீனா தலைவர்களிடையே மீண்டும் ஒரு முக்கிய சந்திப்பு நடந்துள்ளது. 2 நாள் பயணமாக நம் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சீனாவுக்கு சென்றார். அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் வாங் யியை பீஜிங்கில் சந்தித்து பேசினார். அப்போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி கூறியது, இந்தியா சீனா விவகாரங்களில் கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி உறவை மேம்படுத்த வேண்டும். பரஸ்பர சந்தேகங்களுக்கு பதிலாக பரஸ்பர புரிதலுக்கு நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். முக்கிய விவகாரங்களில் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும். சீனா இந்தியா உறவு முன்னேற்றமடைவது 2 நாட்டு மக்களின் அடிப்படை நலன்களுக்கும் உலகளாவிய தெற்கு நாடுகளின் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதற்கும் உகந்தது. மேலும் 2 நாடுகளின் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளர்ச்சி, செழிப்பு ஆகியவற்றுக்கு மிகவும் அவசியமானது என்றார். இந்த சந்திப்பின் போது 2 முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டன. முதல் விஷயம், இந்தியா சீனா இடையே மீண்டும் நேரடி விமானம் இயக்கலாம் என்பது. கோவிட் பாதிப்புக்கு பிறகு 2 நாடுகளிடையேயான நேரடி விமானம் ரத்து செய்யப்பட்டது. இப்போது மீண்டும் நேரடி விமானம் இயக்கப்பட உள்ளது. இன்னொன்று, கைலாஷ் மானசரோவர் யாத்திரை. இதுவும் கோவிட்டுக்கு பிறகு நிறுத்தப்பட்ட இந்த யாத்திரைக்கும் இப்போது சீனா அனுமதி அளித்துள்ளது. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தில் உயரமான கைலாஷ் மலை உள்ளது. புனிதமான இந்த மலைக்கு சிவபக்தர்கள் யாத்திரை சென்று வந்தனர். 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த தடை இப்போது சீன இந்திய தலைவர்கள் சந்திப்பால் முடிவுக்கு வந்துவிட்டது.